இவருக்கு வந்ததிலிருந்து அதிகாரத்தின் மீது தான் மோகம், ஆட்சியின் மீது தான் மோகம், அடுத்த முதலமைச்சராக நாற்காலில் உட்கார வேண்டுங்கிறதா மோகம். அதாவது அண்ணன் தெரிஞ்சு தான் பேசுகிறாரா இல்லை தெரியாமல் பேசுகிறாரா, புரிஞ்சு தான் பேசுகிறாரா இல்லை புரியாமல் பேசுகிறாரா நமக்கு தெரியல. இங்கே கட்சி ஆரம்பிக்கக்கூடிய எல்லாருமே தான் ஒரு முதலமைச்சர் யாரணும், இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் கட்சி ஆரம்பிப்பாங்க. அதுதான் உண்மையான மோகம், அதுதான் உண்மையான கொள்கை, அதுதான் உண்மையான லட்சியம். இங்கே வேற யாருமே தான் ஒரு கட்சியின் காலடியிலே கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி வச்சுக்கிட்டு இருந்துடுறேன், அவங்க எனக்கு கொடுக்கக்கூடிய 2 சீட்டு 3 சீட்டு போதும் அப்படின்னு நினைக்கிறது கொள்கை கிடையாது. அது தன்னை நம்பியிருக்கக்கூடிய மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். அது நம்மளோட சுய லாபத்துக்காக மட்டும் பண்ணக்கூடிய அரசியல். அந்த அரசியலை விஜய் பண்ண விரும்பல. அவர் எந்த நோக்கத்தோட அரசியலுக்கு வந்தாரோ அந்த அரசியலை நோக்கி போயிட்டே இருக்காரு. ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன், இனிமே நோ லுக்கிங் பேக். அண்ணன் ஆரம்பத்துல திமுக பத்தி எப்படிலாம் பேசியிருப்பாரு, விமர்சனம் பண்ணியிருப்பாரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படிலாம் பேசிட்டு இன்னைக்கு திமுக கூடவே கூட்டணி வச்சிருக்கீங்க. சரி, கூட்டணி வச்சிருக்கீங்க, ஆட்சி அதிகாரமும் உங்க கையில தான் இருக்கு. எல்லாமே உங்க கையில இருந்து உங்க சமூக மக்களுக்கு எந்த ஒரு நியாயத்தையும் வாங்கி கொடுக்க முடியல. வேங்கை வயல்ல இன்னைய வரைக்கும் உங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? அதுக்கு என்ன நியாயத்தை வாங்கி கொடுத்தீங்க? ஆட்சியே முடிய போகுது, இந்த 1 மாசத்துல முடிஞ்சுச்சு, அவ்வளவுதான். நீங்க என்ன நியாயம் வாங்கி கொடுத்தீங்க வேங்கை வயல் மக்களுக்கு? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு.